அழகு தமிழ் உறவுகளுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைக்கின்றேன். நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் பொருட்பாலில் 41வது அதிகாரமாக உள்ள கல்லாமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 402வது திருக்குறளுக்கு செல்ல போகின்றோம். கல்லாமை என்பதற்கு கல்வி கற்காமையின் இழிவுகள் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது 402வது திருக்குறளை காண்போம். கல்லாதான் சொற்காமுறுதல் முளையிரண்டும் இல்லாதால் பெண் காமுற்றற்று. கல்லாதான் சொற்காமுறுதல் முளையிரண்டும் இல்லாதால் பெண் காமுற்றற்று. இத்திருக்குறளுக்கான பொருளினை இப்போது காண்போம். கல்லாத ஒருவன் கற்றறிந்த சான்றோர் நிறைந்த அவையில் பேச நினைப்பது இரண்டு மார்பங்களும் இல்லாத ஒரு பெண் காமம் கொள்வதற்கு ஒப்பாகும். மீண்டும் பொருள். கல்லாத ஒருவன் கற்றறிந்த சான்றோர் நிறைந்த அவையில் பேச நினைப்பது இரண்டு மார்பகங்களும் இல்லாத பெண் ஒருத்தி காமம் கொள்வதற்கு ஒப்பாகும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் வெற்றி காண்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. வணக்கம்.